அதே மாதிரிங்க இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத இந்த ஏஐ சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன வரலாறு சொல்றேன் பாருங்களேன். வேலு நாச்சியார் அவங்களுடைய கணவர், அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆங்கில அதிகாரி வந்து நீ கப்பம் கட்ட மாட்டியா என்னமோ கேட்கறான் ஆங்கிலத்துல. அப்ப துபாஷ்ன்னு சொல்லுவாங்க, மொழிபெயர்த்து சொல்றவன். அவன் என்ன பண்ணா, இந்த மன்னரை எப்படியாவது ஒரு படி கீழே இறக்கணுங்கிறதுக்காக மொழிபெயர்த்து சொல்லாம இருக்கிறான். அப்ப இவருக்கு அவமானமா இருக்கு. யாருக்கு? வேலு நாச்சியாருடைய கணவருக்கு அவமானமா இருக்கு. மொழிபெயர்த்து சொல்ற கால் இல்ல. அப்ப சிங்கம் போல வேலு நாச்சியார் திரைய கிழிச்சுக்கிட்டு உள்ள வந்து அவன் இங்கிலீஷ்ல சொன்னத தமிழ்ல, கன்னடத்துல, தெலுங்குல, மலையாளத்துல 6 மொழிகள்ல சரம் வாரியா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அவமானத்தை போக்கிய தன்மை வேலு நாச்சியாருக்கு உண்டு. அதை போல பல மொழிகளை இன்றைக்கு எல்லாராலும் படிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் ஏஐயால் படித்து நமக்கு உதவியாக அதனால் இருக்க முடியும். அதனால ஏஐ தொழில்நுட்பத்தில் போகிற போது சிறப்பா இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன அனுபவம் இருப்பான்னு கேட்பீங்க. நான் தமிழ் வாத்தியார், என்னை எப்படியாவது இறக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மாணவ இங்கிலீஷில் தான் மெசேஜ் அனுப்புவேன். உண்மையிலேயே இவ்வளவு நல்லா இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்ப தெரிஞ்சவனுக்கு யாருக்கு அனுப்பணும்னு தெரியல, எனக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பான். உடனே அதுக்கு ரிப்ளை பண்ண தெரியாது. என்ன பண்ணுறது? அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஏஐயில் போட்டால் உடனே மொழிபெயர்த்து கொடுத்துரும். ஓ இதுதான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கிலீஷில் அனுப்ப தெரியாது இல்லை. உடனே அந்த ஏஐயில் தமிழில் டைப் பண்ணுவேன், அது இங்கிலீஷில் கொடுத்துரும். அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புவேன். அப்போ உதவி செய்தா இல்லையா? மனிதர்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை ஏஐயால் செய்ய முடியும். அதற்காக தான் அது வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ வரக்கூடிய ஆபத்தை கூட தடுக்கக்கூடிய தன்மை ஏஐக்கு இருக்கு. இப்போ ட்ரெயினில் எத்தனையோ யானைகள் அடிபட்டு செத்து போகுது, மனிதர்கள் தற்கொலை பண்ண வர்றாங்க. அதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஏஐ கருவியை நம்ம பொருத்தி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஏதாவது மிருகங்கள் இருக்கா, மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து சரியாக பாதுகாத்து மனித உயிர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை ஏஐக்கு தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு மனுஷன் நிறுத்த முடியாது. அப்ப ஏஐ தொழில்நுட்பம் பல வகையில் நமக்கு நன்மையை தான் தருது. ஏஐனால எவ்வளவு நன்மை தெரியுங்களா? அது பல வேலைகளை செய்யும். ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணாது, கோஷ்டி சேர்த்துக்கிட்டு கோஷம் போடாது. வேலை செய்யற மாதிரி வேஷம் போடாது. சரியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்றேனுங்க, அமெரிக்காவில் அப்பப்போ நல்லது நடக்கும். நம்ம இந்திய நாட்டை சார்ந்த ஒரு 16 வயசு பையன் ஏவிஆர் அப்படிங்கிற ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன நன்மை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் பயிர்களுடைய தேவை அறிந்து ஒவ்வொரு தனித்தனி பயிரா, நெல் வயல்லாம் மொத்தமாக பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு பயிரா தேவை அறிந்து அதற்கு தண்ணி எவ்வளவு தேவை, உரம் எவ்வளவு தேவை, பூச்சிக்கொல்லி மருந்து எவ்வளவு தேவைன்னு சொல்லி சரியாக போய் அதற்கு விவசாயம் செய்யக்கூடிய தன்மை அந்த ஏஐக்கு இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வேலைகளும் செய்வதற்கு மனிதனுக்கு உதவிகரமாக இருப்பது இந்த ஏஐ தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயலில் இறங்கி விவசாயம் பண்ணுவதிலிருந்து, வானத்தில் போய் விஞ்ஞானம் பார்ப்பதிலிருந்து, சுரங்கத்தில் இறங்கி சுத்தம் செய்வதிலிருந்து அனைத்தையும் ஏஐ செய்கிறது. ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு கொண்டு வருகிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்றதுக்கு அர்ஜுன் குமார் ஒருத்தர் இறங்கி இருக்கார். விஷவாயு தாக்கி அப்படியே துடிக்கிறார். அந்த நேரத்துல அந்த பையனுடைய நண்பன் தான், உண்மையை சொல்றேன். சுரேஷ்குமார் ஒரு பையன், 26 வயசு பையங்க, கல்யாணமாகி 2 மாசம் தான் ஆச்சு. அவரை காப்பாத்த போலான்னு இந்த 26 வயசு பையனும் கீழே போய் விஷவாயு தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம வானத்துல ராக்கெட் விட்டுட்டோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நேரத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை கழிவுநீர் சுத்தம் செய்கிற ஒரு நபருக்கு பதிலாக இயந்திரத்தை பயன்படுத்தி இருந்தால் இன்று 2 குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்காது, உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் பாதுகாப்பை தான் தருகிறது. 21ஆம் நூற்றாண்டினுடைய இறைவனாக இருப்பதே ஏஐ தான். அதனால் ஏஐ ஒரு காலத்திலும் நமக்கு சாபமாக இருக்காது, வரம்தான். அதனுடன் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொள்ள வேண்டும், காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டாம். அதை கல்யாணமே செய்து கொள்ளலாம்.